தாலி கட்டுற மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் பசங்க எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு மெமோண்டா இருக்கும். அதை நம்ம ஆக்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? 7வது கல்யாணமா 8வது கல்யாணமா எனக்கு. ஸோ அதனால பழகிருச்சு. இன்னும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா அந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் கம்பேரிசன் வந்திருக்கு. நீங்கள் எப்படி அன்பரசி கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் அது வந்து ஃபிட் ஆகுதா அன்பரசி கேரக்டர்? ப்ரோ என் ரோஸ்ட்டை பற்றி பேசணும் நம்மளுக்கு ஆண்டா, அது வேற எது பேசலாமே. என்ன வார்த்தைகள் கற்றுக் கொடுத்தீங்க ப்ரோ? அது வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட வீடியோஸ் இப்போ போகிற வியூஸோட டபுள் ட்ரிபிள் போய்டும் சொன்னா. சொல்லுங்கள். சும்மா எல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம தனி டீல் பேசிக்கலாம் அப்புறமா. ஓ ஓகே. இந்த காஸ்டியூம்ல எத்தனை நாளாக இருக்கீங்க முத? இல்லை இல்லை GRT शुभ आरंभम GRT Jewelers Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜீ தமிழில் கனா அப்படின்ற ஒரு சீரியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த சீரியலோட செட்டில் தான் இருக்கும். இந்த கல்யாண கெட்டப்பில் தான் நிறைய ஷூட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த செட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு என்ன தான் பண்ணுறீங்க, அந்த காஸ்டியூமில் எப்படி வந்து இந்த ஆன் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத முழுக்க 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 பார்க்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தோரெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க, எல்லோரும் மேலே தான் இருக்காங்க. வாங்க போய் பார்த்துடலாம். இன்னைக்கு கனா சீரியல் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கனா சீரியலில் புதுசாக கல்யாணம் ஆகி நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கு காத்திருக்கிற விஸ்வா அண்ட் அன்பரசி நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதே வகையில் அவங்களோட உண்மையான நேம் விஷ்ணு அண்ட் டொனிசா. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து அந்த கேரக்டராக இருக்கிற விஸ்வா அண்ட் அன்பரசிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கல்யாண லைஃப் எப்படி இருக்குது? ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை நாள் எல்லாரும் காத்திருந்தது எப்படி இருக்குது ஆக்சுவலாக? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ரொம்ப 2-3 மாதமாகவே போயிட்டு இருந்த ஒரு கல்யாணம். 3 மாதமாக கல்யாணம் மட்டுமே சீக்வன்ஸ் ஷூட் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் நடக்குன்றதுக்காக தெரியறதுக்கு நாங்களுமே ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியன்ஸ் எல்லாருமே அதிகமாக சொன்னது என்னென்னா, ஒரு வழியாக டேரக்டருக்கு வந்து மனசு வந்துச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஒரு சீரியலில் வந்து ஒரு கப்பலாக வந்து நீங்கள் வந்து, அதாவது கல்யாண கப்பலாக சீரியலில் வந்து தெரியுறீங்க. ஸோ இந்த மாதிரி செட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், மேரேஜ் அப்படின்னால ஒரு மாதிரி ஹரிபரியாக நடந்துக்கிட்டே இருக்கும்ல, அது ஏதாவது ஃபன்னாக தான் நடந்துச்சா? ஆக்சுவலி 1 day 2 dayனா மேபி அதுவும் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் காஸ்டியூம்ஸ் மேக்கப்போட பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் கஷ்டமாக இருக்குது? கேரக்டர் வைஸ் இது ஓகே, பட் நம்ம நார்மலாக என்னோட நார்மல் கேரக்டர் அப்படி இல்லை, நார்மல் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு சுற்றுறதுக்கும் இங்கே வந்து இது ஃபீல் ஆக்டிங்கில் வந்து ஸோ இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல. பட் இட்ஸ் குட் ஒன்லி. ப்ரோ, பொதுவாகவே எல்லாரும் கேட்குறது தான், சீரியல்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவங்க கூட செம்மையாக கெமிஸ்ட்ரி இருக்கும், நல்ல பிரச்சனை இல்லை. இது ப்ரோமோவில் போட்டுக்கோங்க, யோசனை பண்ணாதீங்க. அப்படி இல்லை ப்ரோ. அது நம்ம வந்து கேரக்டர் அந்த இப்போ விஸ்வா அன்பரசி தானே நம்ம பார்க்குறோம். விஷ்ணு இப்போ முன்னாடி இருந்த ஹீரோன ஒரு விஷ்ணு இப்போ இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கல. ஸோ நம்ம அந்த கேரக்டர் மேலே தானே நம்ம லவ் பண்ணாலும் சரி சண்டை போடணும், அந்த கேரக்டர் மேலே தான் போடுறோம். ஸோ இட்ஸ் ஃபைன், we have to play our roles and be done with what we are doing. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீன் அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு மைண்ட் செட்டில் எப்படி இருந்துச்சு? இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு? இல்லை, அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரியும். ஏதோ 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மலையாளம், தெலுங்கு அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஒப்வியஸ்லி ஒரு 1.5 வருஷம் ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணி திடீர்னு நம்ம இன்னொருத்தவங்களை அன்பரசின்னு கூப்பிடும்போது நம்ம அதுக்கு ஒப்வியஸ்லி எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும். பட் தென் ஷீ பிக்ட் அப் வெரி குவிக்லி. ஸோ இட்ஸ் ஃபைன்.
ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இந்த அன்பரசி கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா அந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் கம்பேரிசன் வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு பர்சன் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஒரு பர்சன் பண்ணணும்னா தே ஹாவ் டு கேரி தட் கேரக்டர். பிகாஸ் எல்லாரும் பீப்புள் வந்து அவருக்கு வந்து அட்டாச் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களோட ஆக்டிங் வேறையாக இருக்கும். பட் அதெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஓகே, எனக்கு நல்ல ஃபீட்பேக் தான் கிடச்சிருக்கு. ஹாப்பி ஃபார் தட். ஓகே. நீங்கள் எப்படி அன்பரசி கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் அது வந்து ஃபிட் ஆகுதா அன்பரசி கேரக்டரு? இல்லையா? ஏன் இல்லை? ஒரு என்ன நீ தான் சொல்லணும். அப்போ என்னோட கொஸ்டின் தான். ரொம்ப தகதகன்னு வைப்ரண்ட் அந்த டாம் பாய்ஸ் டைப்பாக இருப்பான். அன்பரசி நான் அப்படி கிடையவே கிடையாது. அன்பரசிக்கும் உங்கள் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். இட் போத் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படி நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொல்லுங்கள். அப்படியா? 50% இட் இஸ் டிஃப்ரெண்ட். 50% இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் கேர்ள், வெல் டெடிக்கேட்டடாக, ஐ மீன் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணுற ரீதி அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஐ வில் பி டஃப் இனஃப். ஸோ தட் இஸ் குட். பட் இன்னோசென்ட்னா அது கிடையாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இன்னசென்ட் கிடையாது நீங்கள் ரியலில். ஓகே. பார்த்தா அப்படி தெரியலைங்க. அது இப்போ கெட்டப்பில் தானே இருக்கேன்னு. ஓ, அத்தனையும் நடிப்பு. ஐ மீன் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆக்டிங் ரைட்? ஆக்டிங் இல்லை, பிகாஸ் ஆஃப் த கெட்டப் மேபி. ஓகே. பேசும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி. ஓகே. நீங்கள் வந்து மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி நிறையா வந்து சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறீங்க. தமிழ் சீரியலில் வந்து இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக? ஆக்சுவலி தமிழ் இஸ் அ வெரி வேஸ்ட், ஐ மீன் பிக் இண்டஸ்ட்ரி. இங்கே வந்துச்சு ஒரு சின்ன ஸ்பேன்லேயே நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கிறீங்க. அந்த சீரியலுக்கும் இப்போ நம்ம கனால பண்ணியிருக்கோம், அந்த வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அது ஒவ்வொரு சீரியலுமே ஆக்சுவலாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் கம்பேரிங் டு ஒன் அனதர். இதில் வந்து என்னை விட ஐ திங்க் ஹீரோயின் கேரக்டர் தான் நிறைய ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து அத்லெட் அப்படின்றதுனால ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் வந்து இந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 டீச்சர், அப்புறம் வந்து ஒரு அத்லெட், ஒரு கோச் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணது எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். தமிழ் ஆடியன்ஸ் இன்னும் வந்து உங்களை வந்து வெளியே போனால் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா இந்த கனா சீரியல் மூலமாக? என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்கலாம், பட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்பரசி, புது அன்பரசி அப்படி. ஆமாம். அண்ட் நான் வேறு ஷூட்க்கு போகும்போது அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணி பேசுகிறது நல்லா இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி ஃபேமிலி அங்கே போனோம், இங்கே பாரு அம்மா பார்த்துருக்கேம்மா அந்த மாதிரியா? ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? பாதி வந்து தமிழ்ல பேசுனதுனால சீக்கிரமா பேசுவாங்கல்ல, அது திட்டுனாங்களா இல்ல பாசிட்டிவா சொல்றாங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கணும். பாசிட்டிவா தான். ஆமா ஆமா. சோ இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி, நல்லா இருக்கு. ஓகே. ப்ரோ எப்படி ரொம்ப எப்பயும் ஜாலியாவே இருப்பாரா, சைலண்டா இருப்பாரா, சை டைப்பா, இந்த மாதிரி செட்ல? என்ன சொல்லுங்க, சை டைப்பா சொல்லுங்க. என்ன கேட்டு சொல்லுங்க, ஏதோ இருக்கு, நான் ஆசையா காத்திருக்கேன். ஐயோ கண்டென்ட்டா இவர் பத்தியா? ஆமா. இந்த மாதிரி தான் யார் என்ன கேட்டாலும் நல்லவன் சொல்லு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா தமிழ் கற்று கொடுத்தாங்க எனக்கும் த்ரோஷினிக்கும் எல்லாருக்கும். இவர் தான் தமிழ் கற்றுக் கொடுத்ததே. நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல நிறைய நல்ல வார்த்தை தெரியாத அந்த பழைய இந்த கம்பராமாயணத்துல வர மாதிரி. ஆமா, அப்படியே கொடுங்களேன். என்ன வார்த்தைகள் கற்றுக் கொடுத்தீங்க ப்ரோ? அது வந்து இப்போ உங்களோட வீடியோஸ் இப்போ போகிற வியூஸோட டபுள் ட்ரிபிள் போய்டும் சொன்னா. சொல்லுங்க. சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம தனியாக டீல் பேசிக்கலாம் அப்புறமா. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு இன்டர்வியூ எடுப்போம், அதில் நம்ம தனியாக பேசுவோம். அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த கம்பராமாயணம் சொன்னீங்களா, அந்த இது ரகசியம் என்ன வார்த்தைகள்? ஒரு 4 வார்த்தை இருக்குது ப்ரோ. ஓகே, மொத்தமாக இந்த டாபிக் வேணாம் நினைக்கிறேன், நம்ம விட்டுடலாம். 4 மெயினாக 4 வார்த்தை இருக்குது. சொல்கிறேன் அப்புறமா தனியாக கட் பண்ணோட சொல்றேன். 4 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். ஓகே.
ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து ஒவ்வொருத்தங்க கூட பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸான ஃபீல் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த தாலி கட்டுற மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் பசங்க எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு மெமௌண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஆக்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ஆக்டிங்காக இருக்கும் கட் கட்ட தானே ப்ரோ எடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், அவ்வளோதான். இது 7வது கல்யாணமா 8வது கல்யாணமா எனக்கு. ஸோ அதனால் பழகிருச்சு. ஸோ பட் ஆனால் நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலானது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி வெளியில் போகும்போது ஏப்பா நீ அந்த பிள்ளையோட தானப்பா கல்யாணம் பண்ணி இருந்த, அந்த மாதிரி கேஷுவலான விஷயங்களை தான் சீரியல் வயசில் சொல்கிறேன். இல்லை அந்த கல்யாணம் பண்ணுறதுல கேட்க மாட்டாங்க. பட் சொல்லுவாங்க அன்பரசி பாவம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க, அன்பரசி ஏன் அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க, அந்த வில்லிங்களை ஃபஸ்ட்டு சாவடிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ ஸ்பெஷலாக அந்த அரண்யா வந்து அவளை பார்த்தீங்கன்னா சாணி நமக்கு அடிச்சிருங்க எல்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நம்ம அந்த மாதிரி தான் பேசுவாங்க. மற்றபடி கல்யாணத்தை பற்றியெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. பர்சனலாக அவங்களுக்கு வந்து இருக்கிற வில்லியில் எந்த வில்லியை பார்த்தா ரொம்ப காண்டாகும்? ரோஷினி சேகர். ஏன் பார்த்தா அதெல்லாம் எரிச்சலாக இருக்குங்க. எல்லாரும் மூஞ்சியாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சி அவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்காங்க. ஓகே. ஸோ வில்லி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காகவே எப்பயுமே ஒரு கூட்டம் சுத்துறும் போது அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஏன்னா எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி என்ன கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரிசையில் நிற்கிற அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? இவங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. இது நான் தான் பின்னாடி போயிட்டு ப்ளீஸ் சொல்லிட்டு நான் தான் கெஞ்சி கல்யாணம் பண்ற மாதிரி. அவங்க நிக்க எல்லாம் மாட்டாங்க. துரோஷினி முன்னாடி சுத்தினாங்களே ப்ரோ, என் துரோஷினி பத்தி பேசணும் ப்ரோ, காண்டா. அது வேற எது பேசலாமே. ஜோக்ஸ் அப்பார்ட், அது ஒரு நல்ல ஃபீலிங் தான். பட் ஆனால் கேரக்டர் படி அனன்யாவை பிடிக்காது இல்லை விஸ்வாக்கு. ஆமாம். அதனால நான் குட் ஃபீலிங் தான். பட் வேணாம் அந்த மூஞ்சியே நமக்கு வேணாம். அது சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? இதான் ப்ரோ வைப். இதுதான் வைப். நான் சொல்லல, நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் லேர்னிங் இருக்குல்ல, ஸோ அது அந்த எந்த வார்த்தை வந்து இன்னும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, ரொம்ப ஏண்டாப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த விஷயம் உங்களுக்கு இருக்கு? பேசுற எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஃப்ளோல வருது, அவ்வளவுதான். பட் நீங்க தமிழ் நல்லா தான் பேசுறீங்க. ஓ தேங்க்யூ. தமிழ் பேசுவாங்க சூப்பரா பேசுவாங்க. தெரியாது கேமரா மட்டும் ஓபன் நான் எப்படி பேச மாட்டேங்க. என்னது அது தூய தமிழ்? அந்த வார்த்தை என்ன போச்சு, நேரம் மீம் போட்டுருவாங்க, சந்தானம் சொன்ன அந்த மீம் அந்த வார்த்தை அப்படின்ட்டு. ஓகே. ஸோ டோட்டலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் எலமெண்ட்டான ஒரு விஷயங்களை தாண்டி ஒரு சீரியஸான விஷயங்கள், இப்போ வந்து தாலி கட்டுற மாதிரி சீன் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து டேரக்டர்கிட்ட அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு மனுஷன் ஒரு வழியாக டேரக்டர் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாரியா அப்படின்றதா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எப்போ இந்த கல்யாணத்தை பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சா? இருந்துச்சு. இல்லைன்னா இவ்வளோ இதெல்லாம் காஸ்டியூம் எல்லாம் போட்டு அந்த புகையெல்லாம் போட்டு அந்த ஃபயர் வைப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒன் டே ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி உட்காரணும்னா வித் மேக்கப் எல்லாம் ஜுவல்ஸ் ரொம்ப இப்படி ஐயோ ஹெல்லிருந்து வெளியில வர சீரியஸா சொல்றேன். ஐயோ முடிச்சிட்டாங்களா, எப்படிடா கல்யாணம் பண்றாங்க அந்த மாதிரி வந்துச்சு. நார்மல் ரியல் லைஃப்ல கல்யாணம் பண்ணும்போது இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதெல்லாம் பண்ணி போர் அடிக்கும். ஓ ஓகே. இந்த காஸ்டியூம்ல எத்தனை நாளா இருக்கீங்க? குளிக்கவே இல்ல ப்ரோ, 3 மாசமா. சத்தியமா சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல குளிக்கவே இல்ல. இல்ல ஷெட்யூல் ஆப்ல மம்மி வாஷிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். இது வந்து 3rd டே தான். குளிச்சு 3 நாள் ஆகுது. பாத்துக்கோங்க மக்களே, குளிச்சு 3rd டே போட்டோம். போச்சு டைட்டில்ல போட்டுருவாங்க. ஐயோ குளிச்சு 3 நாள் ஆகுது. இப்போ நான் தான் என்னோட சேம் கண்டினியூட்டி இவங்களுக்கும் வரும். இவரும் அப்படிதான் இருக்காங்க. 1 மந்த் தான் சேம் காஸ்டியூம் அப்படிதான் இருக்காங்க. சரி ஓகே சார். நான் சில எமோஜிஸ்ல வச்சிருக்கேன். அந்த எமோஜிஸை பார்த்துட்டு அந்த சீரியல் இருக்கிற கேரக்டருக்கு எந்த கேரக்டர் அந்த எமோஜிஸ் வந்து நீங்க டெடிகேட் பண்றீங்கன்ற மட்டும் சொல்லலாம். ஓகேவா? திஸ் ஒன் எமோஜி ரோஷினி சேகர். அது காமிக்க மாட்டேன். நீங்க மங்கப்பாட்டி. ஏன் அவங்க மேல அவ்வளவு காண்டு உங்களுக்கு? ஐயோ அது பார்த்தா அப்படி இருக்கு, ரொம்ப கியூட்டா குண்டா. புரியலையே. ஃபேஸ் ரவுண்டா, குண்டு மீன்ஸ் ரவுண்ட் தானே. இப்போ உங்களுக்கு இல்ல இந்த அளவுக்கு காமிக்க முடியல. குண்டு மீன்ஸ் ரவுண்டா நீங்க. இல்ல அவங்க மலுப்புறாங்க சொல்லிட்டு. அதுதான் ஃபேஸ் சீரியஸா கியூட்டா. இல்ல செம்ம ஆக்டிவா இருக்காங்க. கண்டிப்பா இத அவங்க பாப்பாங்க, பாத்துக்கோ. அவ்வளவுதான் சொல்றேன். இல்ல நான் நார்மலாவே சொல்றேன். அவர் கியூட்டா இருப்பாங்க, ரவுண்டா இருக்கும் ஃபேஸ். அதுல நெகட்டிவ் ஷேட் ஐ மீன் கோவத்துல இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். சொல்லு. சோ உங்களுக்கு அதுதான் சொல்றேன் நிஜமாவே. சோ இந்த எமோஜிஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆங்கிரி எமோஜி. இந்த ஆங்கிரி எமோஜி பார்த்து சீரியஸ் சொல்லணும். சீரியல்ல தான். அப்படி யாரா இருந்தா சொல்லுங்க, பாத்துக்கலாம். தனியா இருந்தாலும். ரோஷினி அனன்யா பார்த்தா காண்டாவுதா?
ஓகே அப்படி தென் சொல்லணும்ல சிமிலரா. லவ்லியா அம்மா என்னோட டாடி ஓ டாடி கேரக்டர். மை மம்மி கேரக்டர். என்ன நீங்க உங்களுக்குள்ள இந்த கேரக்டருக்குள்ள சொல்லிப்பீங்க அவங்க நினைச்சேன். மம்மி எங்க டாடி. எதுக்கு எடுத்து வாய் வாய் நீ புரியல. ஓகே எப்பயுமே வந்து செட்ல வந்து கெத்தா இருக்கிற ஒரு ஆள் நீங்க தானே? ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. நான் தான் ப்ரோ. எத்தனை வாட்டி நான் தான். அவங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரோ. ஆமா அவங்க தானா? விஸ்வா. இது சொல்லி கொடுத்துருக்காரா? இல்ல காலையிலே அந்த கண்ணாடி அது எங்க பாக்குறான் என்ன பண்றான் அந்த எக்ஸ்பிரஷனே தெரியாம ஒரு கண்ணாடி வச்சிருப்பான். அதுல அது சொல்றேன். அதானே பார்த்தேன். என்னடா நல்லா சொல்றான்னு நினைச்சேன். இல்ல ஓகே ஓகே தென் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஷாக் ஆகுற மாதிரி. மஞ்சு அதேதான் மஞ்சு அப்படி என்ன பண்ணாங்க வித்தியாசமா ஷாக் ஆகுற மாதிரி? ப்ரோ அவளே ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் ப்ரோ. பக்கத்துல இருந்துட்டே சொல்லிட்டு. ஆமா இங்க இருக்கு. அவளே வித்தியாசமான கேரக்டர் தான். அவளுக்கு என்ன பண்ண அவளுக்கே தெரியாது. திடீர்னு சீரியஸா பேசும், திடீர்னு போன் எடுத்து வெளியே போவான், திடீர்னு டச் அப் பண்ணுவான், திடீர்னு வந்து ப்ரோ செட் சொல்லி அசிங்கமா யாராவது 4 வார்த்தை பேசுவான், போன்ல கத்துவான், அதுக்கப்புறம் வந்து ப்ரோ அப்படி சொல்லிட்டு வருவான், ஏதாவது கவுண்டர் பண்ணி காமெடி கவுண்டர் பேசுவா. என்னன்னே புரியாது ப்ரோ, என்ன கேரக்டர்னே புரியல. ஓகே ஸோ ஃபைனலாக 2 எமோஜிஸ் தான். ஒருத்தவங்களை பார்த்தா சிரிப்பு அப்பா ஏகபோகமாக வரும்னா யாரை பார்த்தா சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும்? ஒட்டுமொத்த செட்டை பார்த்தாலும் ஆக்சுவலாக வந்து அப்படிதான் இருக்கு. இது டைரக்டருக்கு தெரியுமா? இல்ல அந்த மாதிரி சொல்ல, மொத்த செட்டே வந்து ஒரு மாதிரி ஜாலியான மூடுன்னு சொல்லி நம்ம சமாளிப்போம். ஓகே நீங்க தானே அதே தான் சொல்லுவீங்க தானே? தென் ஸோ இவங்க வந்து இந்த எமோஜி என்னன்னா ஒருத்தவங்க வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து எமோஷனலாக பேசிட்டே இருப்பாங்க. அப்படியா ப்ரோ? இது நிறைய பொண்ணுங்க அமைச்சு பார்த்துருக்கேன், எனக்கு அது மீனிங்கே புரியல. நீங்க தான் சொல்றீங்க இது எமோஷனலா பேசுனது அனுப்புறாங்களா? எமோஷனல் தான் நம்ம பொண்ணுங்க அனுப்பிச்சிருக்காங்க, புரியல எனக்கு. ஆமா ப்ரோ நிறைய கண்ணுல தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. அது வேற இந்த ஒன் இது வருது அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது தண்ணி இல்லையே. அப்ப இது இந்த எமோஜிக்கு மீனிங் உங்களுக்கு யார் அனுப்புவாங்க? எனக்கு வந்து நான் தான் யாருக்கு அனுப்புவேன். சொல்லு எனக்கு இப்பதான் மீனிங்கே புரியுது. இது என்ன நீங்க மீன் பண்றீங்க இதை வச்சுட்டு? நான் இதை பார்த்தா வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்து ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கிற மாதிரி நினைச்சேன். ஆனந்த கண்ணீர் எமோஷனல் எப்பயுமே எமோஷனலாவே இருக்கு. ஷெட்யூல் டைரக்டர் தான் ஆக்சுவலா வந்து பார்த்தேன். நான் அவர் தான் டேட் கேட்டா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்காரு. பட் நான் ரொம்ப நல்ல மனுஷன். இப்பதான் நாளை கூட அவர் தான் டேட் கொடுத்துருக்காரு. இன்னொரு நிறைய டேட்ஸ் தேவை. அருமையான மனுஷன், வெரி ஹாட் ஹேண்ட்ஸம் கை. நீ நல்லா இருக்கட்டும். ஓகே தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு சட்டுப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதில் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ஆடியன்ஸ் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில். அதை அப்படியே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நன்றிகள். நாங்கள் அடுத்து வேறு யாரையும் பார்க்குறோம். தேங்க்யூ. GRT शुभ आरंभम. GRT Jewelers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.